ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இ-சேவையில் சர்டிஃபிகேட் எடுப்போம்ல, அந்த ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் இதெல்லாம் எடுப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். இத்தனை வருஷமாக நம்ம போராடிட்டு இருந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் மெயில் பண்ணி தான் வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதுக்காக கஸ்டமர்கிட்ட வந்து டைம் கேட்டு வெயிட் பண்ணி ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக போட்டாலுமே அது மெயில் வந்து மாற்ற மாட்டாங்க. ஸோ அந்த கேனில் வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் வாங்க நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பாருங்கள், யாரோட கேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேன் போட்டாலும் வந்தாலும் சரி, அப்படி இல்லை ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி உள்ளே வந்தாலும் சரி, அந்த கேனில் இருக்கிற நம்ம பேர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆதாரில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஆர்டி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி நேம் வேணும்னு சொல்லி ரொம்ப அலைஞ்சிட்டு இருப்பாங்க மக்கள். அங்கே போய் தாசில்தார் ஆஃபீஸ் போவாங்க, அப்படிலாம் விஏஓட்ட போவாங்க, ஆர்ஐட்ட போவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல போய் ஃபைன் பண்ணி வேறு சான்றிதழ் வாங்குவாங்க. அப்படி இல்லைனா கேன் நம்பரே மாற்றிட்டு இருப்பாங்க. இந்த கேனே எனக்கு வேண்டாம், வேறு கேன் வேணும்னு சொல்லி அந்த கேனை டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக போட்டுட்ருப்போம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். யாரோட கேன் நம்பர் இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆதார் மட்டும் தான் ஹைட்டில் இருக்கும். மீதி எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இது யாருக்கெல்லாம் தெரியலோ கண்டிப்பாக அவங்கள ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் வந்து கேனில் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ளஸ் நேம் வந்து நீங்களே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்ல, எந்த ஒரு மெயிலும் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு கஸ்டமருக்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ண தேவையில்ல. சரிங்களா மக்களே? ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி நீங்கள் உங்களோட கேன் நம்பரில் எந்த வேணால் எடிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் அது எப்படின்னு தான் சொல்லி உங்களுக்கு விசிபிள் காட்டியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரலாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கேன் நம்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே தெரியும். அந்த ஆப்ஷன் ஹைட்லேருந்து தூக்கியிருப்பாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா மக்களே? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் செயலி ஓப்பன் ஆகுதான்னு. அதே மாதிரி இது இ-சேவை ஐடியில் ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி சிட்டிசன் ஐடியில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதுலேயும் ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அதுலேயும் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது இண்டிவிஜுவலாக சிட்டிசன் ஐடியில் போட்டுட்ருப்பீங்க, அவங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களே. நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி டிப்ஸ் அப்டேட்ஸ்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.